நமக்கு தெரியும், நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், ஹூதிகளுடைய ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார். நேற்று 2 கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், கூடவே அமெரிக்காவினுடைய ஐசன்ஹோவர் கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஐசன்ஹோவர் கப்பல் தற்போது செங்கடலிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்ப எடுத்து செல்லப்படுகிறது. பசிபிக் கடலிலே இருக்கக்கூடிய ஒரு கப்பல் தான் செங்கடலுக்கு வரப்போகிறது என்கிற நிலையில இந்த கப்பல் மீதும் நாங்கள் நேற்று தாக்குதல் நடத்தினோம், அது கன்ஃபார்ம் என்று சொல்லி இன்றைக்கு யஹியா சாரி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வெளியிட்டிருக்க வீடியோவிலையும் திட்ட தெளிவா அந்த கப்பல் மீது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் எங்கள் கப்பல் மீது அப்படி எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமெரிக்கா மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதாவது யஹியா சாரியை பொறுத்தவரையில நாங்கள் தாக்கியது கன்ஃபார்ம்ங்கிறாரு, இல்லை எங்க மேல் அந்த அட்டாக் நடத்தல, நாங்கள் அதை இடைமறிச்சிட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய கப்பல் சார்பாக கடற்படை இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் முக்கியமான 6 தாக்குதல்களை இன்றைக்கு ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள். என்ன 6 தாக்குதல்னா அதுல 2 தாக்குதல் செங்கடல் பகுதிகளில் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு முக்கியமான கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று முன்னால் பிரித்தானியாவை தலைமையகமாக கொண்ட பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய கடற்பரப்புக்குள் நுழையக்கூடாது என்கிற தடையை மீறி இஸ்ரேலுடைய பார்டருக்குள்ள போன காரணத்தினால், இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போன காரணத்தினால டிரான்ஸ் வேர்ல்ட் நேவிகேட்டர் என்கிற இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு யஹியா சாரி அறிவித்திருக்கிறார். 2 கப்பல்கள் மீது செங்கடல்ல தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நேரம் 4 கப்பல்கள் மீது இஸ்ரேலிய போர்ட்டுக்குள்ளேயே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஹூதிகளும் அறிவித்திருக்கிறார்கள். ஈராக்கிலே இருந்து செயல்படக்கூடிய ஒரு குழுவும் அறிவித்திருக்கிறது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேலிய துறைமுகத்துக்கு உள்ளேயே இந்த 6 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஹைஃபா துறைமுகத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஹைஃபா துறைமுகத்தை ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் வீடியோ பண்ணி வெளியிட்டிருந்த நிலையில தற்போது ஹைஃபா துறைமுகத்துக்கு உள்ள புகுந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு செங்கடல்ல தாக்கப்பட்ட 2 கப்பல்களும் சிமெண்ட் டேங்கர்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. சிமெண்ட் ஏற்றி கொண்டு போன டேங்கர் கப்பல்கள் தான் அது. அந்த கப்பல்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பற்றி எரிகிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்